ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து மசாலா பால் தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பனிக்காலத்துக்கு வந்து நமக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்தில் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது வந்து ஒரு அன்பான ரிக்வெஸ்ட்டு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் கடைசி வரைக்கும் சொல்லியிருக்கேன் எல்லா ஸ்டெப்புமே உங்களுக்கு தெரியும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். மஞ்சத்தூளில் நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ரத்தத்தை சுத்தகரிக்கிறதுக்கும் நம்ம உடலில் உள்ள எல்லா பகுதியும் சுத்தப்படுத்துறதுக்கும் மஞ்சத்தூள் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். நான் சர்க்கரையோடு அடித்து எடுத்துருக்கனால ஒரு டீஸ்பூனாக எடுத்துருக்கேன். நீங்கள் தனியாக ஏலக்காய் கூட எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல வாசனை பொருளாகவும் இருக்கும். நமக்கு வயிறு உப்புசம் செரிமான பிரச்சனைக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பட்டை கிராம்பு பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் இதயம் வந்து நம்ம ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கும் செரிமான பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு கொலஸ்ட்ராலுக்கு இதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிக சளி இருமல் காய்ச்சல் இதோடு எதிர்த்து போராடுறதுக்கு சுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்தது பிளாக் பெப்பர். இது இரும்பு நெஞ்சு சளி இந்த சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது வந்து பிளாக் பெப்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹெல்த்துக்காக பாதாம் வந்து 50 கிராம் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு பாதாம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் முந்திரி கூட எடுத்துக்கலாம். இதில் ரெண்டுமே கலந்து கூட 50 கிராமாக எடுத்துக்கலாம். இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. பனங்கற்கண்டு வந்து 100 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாதாம் முந்திரி ரெண்டையுமே சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து 2 முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ஒரு டேஸ்ட்டுக்காக. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை ரெண்டுமே கூட எடுத்துக்கலாம். பாதாம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது இருமல் வராமல் இருக்கிறதுக்கும் இதயம் சம்மந்தமான நோய் வராமல் இருக்கிறதுக்கு சுவாச பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு மலச்சிக்கல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு இந்த பாதாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம சேர்த்து வச்சுருக்கிற சுக்கு வந்து சேர்த்துக்கலாம். சுக்கு பட்டை கிராம்பு இது 3யுமே சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்துக்கலாம். நம்ம அந்த லைட்டாக அது வந்து நல்லா சூடாகி வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். கருக விட்டுறக்கூடாது. முடிஞ்சளவு அடுப்பை மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பனங்கற்கண்டை வந்து நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட பாதாம் முந்திரி மிளகு இதெல்லாம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு பார்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பாலில் கலந்து குடிக்கும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள் பொடி எப்படி இருக்குன்னு. ரொம்ப வாசனையோடு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து எப்படி பாலில் கலந்து குடிக்கலாங்கிறத பார்க்கலாம். நல்லா பால் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு சுட சுட இருக்கிற பாலில் வந்து கலந்துக்கோங்க. இது எல்லாருமே குடிக்கலாம். சின்ன வயசில் உள்ளவங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். இது வந்து இயற்கையான பொருள் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். அதனால் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சின்ன குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைம் குடித்தா போதும்.
பால் நல்லா சுட சுட ஒரு டம்ளரில் சேர்த்துட்டு அது கூட நான் வந்து பெரிய டம்ளராக எடுத்திருக்கேன், அதனால 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். டெய்லி ஒரு டீஸ்பூன் நம்ம இதை குடிச்சிட்டு வந்தோமே நமக்கு சளி பிடிக்காமல் நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தியோடையும் அதிகரிக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம காற்று போகாத ஒரு பாட்டில்லையோ இல்லை ஸ்டீல்லையோ இந்த மாதிரி பாத்திரத்துலையோ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து 2 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.